Hi student, today we are going to see exercise 7.1 10th sum. Give your own examples of matrices satisfying the following conditions in each case. First one, A and B such that AB is not equal to BA. அதாவது A and B ங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை வச்சு நம்ம ஏபியும் பிஏவும் நாட் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாமே நம்மளோட ஓன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஸோ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வந்து நாம ஓனா எக்ஸாம்பிள் கொடுத்து ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏன்னு ப்ரூவ் பண்ணணும். அதே பாருங்க செகண்ட் ஒன்னு அப்படிதான், ஏவுக்கும் பிக்கும் நம்மளோட ஓன் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அதுல வந்து ஏபியும் ஜீரோவா இருக்கணும், பிஏவும் ஜீரோவா இருக்கணும். அதாவது ஏபியை மல்டிப்ளை பண்ணும் போதும் பிஏவை மல்டிப்ளை பண்ணும் போதும் ஆன்சர் என்ன வரணும், ஜீரோ மேட்ரிக்ஸ் வரணும். ஆனா ஏவோட வேல்யூ ஜீரோ கிடையாது, பியோட வேல்யூ ஜீரோ கிடையாது. அப்படின்னா என்ன மீனிங், ஏவோட மேட்ரிக்ஸ் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கக்கூடாது, பிங்கிற மேட்ரிக்ஸும் ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கக்கூடாது. ஆனா ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ், பிஏங்கிற மேட்ரிக்ஸும் ஜீரோ மேட்ரிக்ஸ். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் ஏபி ஓன் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அந்த ஓன் எக்ஸாம்பிள்ல ஏபி நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது ஆன்சர் ஜீரோ மேட்ரிக்ஸ்ல வரணும். ஆனா பிஏவை மல்டிப்ளை பண்ணும் போது ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடாது. சோ இதுக்கு ஓன் எக்ஸாம்பிள்ஸ் நம்மள கேட்டிருக்கான். சோ நாமளே ஓன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கணும். சொல்யூஷன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பிக்கு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்க போறோம். ஏபியும் பியும் நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். மேக்சிமம் ஏபி பிஏ வந்து நாட் ஈக்குவலா தான் வரும். அதனால ஏக்கும் பிக்கும் நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து ஏபி பிஏ வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்க ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்க, ஏவுக்கும் பிக்கும் ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்க. ஸோ இதுல யோசிக்காமே நம்ம ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ நான் ஏ அண்ட் பி கொடுத்திருக்கேன். இப்ப ஏபி நாட் ஈக்குவல் டு பி ன்னு ப்ரூவ் பண்ணனும். சோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற வேல்யூ 1 2 -1 3, அடுத்தது பிங்கிற வேல்யூ பி 0 -1 3 2. இந்த ஏவுக்கும் பிக்கும் அவன் ஓன் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். நான் ஏ பி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். அது ஏபி நாட் ஈக்குவல் டு பி ன்னு ப்ரூவ் பண்ண போகணும். அப்ப AB is not equal to BA அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ 1 into 0 0 plus 2 into 3 6. அடுத்து 1 into -1 -1. அடுத்து 2 into 2 4. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் போட்டுருக்கேன். அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -1 into 0 0 3 into 3 9. அடுத்து -1 into -1 +1 3 into 2 6. So value பாத்தீங்கன்னா 6 3 9 7. அப்ப இது வந்து AB ஓட வேல்யூ. அப்ப AB ஓட வேல்யூ 6 3 9 7. அடுத்தது BA ஓட வேல்யூ. BA ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் Bங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுங்க. அடுத்து Aங்கிற மேட்ரிக்ஸ் எழுதுங்க. சோ B ஓட மேட்ரிக்ஸ் வந்து B அப்படிங்கிறது இதுதான் 0 -1 3 2. ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 -1 3. சோ இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ 0 into 1 0 -1 into -1 +1. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 2 0 -1 into 3 -3. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3, இங்க வந்து -2 வரும். அடுத்து 3 into 2 6. அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 into 2 6 2 into 3 6. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 -3 3 -2 1 6 + 6 12. இது வந்து எதனோட வேல்யூ, B ஓட வேல்யூ. இங்க பாருங்க AB வந்து 6 3 9 7 இருக்கு, B ஓட வேல்யூ 1 -3 1 12 இருக்கு. இப்ப இது கம்பேர் பண்ணுங்க. comparing AB and BA ரெண்டுமே not equal, therefore AB is not equal to BA அப்படின்னு எழுதலாம். சோ ஏவுக்கும் பிக்கும் நீங்க எந்த நம்பர் வேணுமாலும் கொடுங்க, கொடுத்து AB BA கண்டுபிடிச்சீங்கன்னா நாட் ஈக்குவல்னு வரும். சோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கணும். எந்த எக்ஸாம்பிள் எந்த நம்பர் கொடுத்தாலும் இப்படிதான் வரும், AB is not equal to BA தான் வரும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்.
இப்ப செகண்ட் சப்டிவிஷன் வந்து கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஜீரோ மேட்ரிக்ஸ் வரணும், பிஏவை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் வரணும். ஆனா ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடாது, பிங்கிற மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஏவோட வேல்யூ வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொடுக்கணும். ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கானா, ஏ வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடாது, பி அப்படிங்கிறது ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம லெட் ஏவோட வேல்யூ வந்து நான் மேக்சிமம் ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடாது, அதனால நம்ம 3 ஜீரோ போட்டு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடாது, ஏ வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடாது. சப்போஸ் இங்க 1க்கு பதிலாக நீங்க ஜீரோ போட்டீங்கன்னா ஏ வந்து என்ன ஆயிரும், ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆயிரும். அதனாலதான் நான் ஒரு எலமெண்ட் வந்து நம்பர் கொடுத்துட்டேன், மீதி எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ கொடுத்துருக்கேன். அடுத்தது பியும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், 0 0 0 இங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் என்ன, மெயினா செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, a is not equal to 0, b is not equal to 0. அப்படின்னா என்ன மீனிங்னா, a வந்து ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கக்கூடாது, பியும் ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கக்கூடாது. அதாவது பாருங்க இங்க ஜீரோ போட்டா இது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆயிரும், அதே மாதிரி இங்க ஜீரோ போட்டா b வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆயிரும். அதனாலதான் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏபியும் ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கணும், பிஏவும் ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கணும். சோ மல்டிப்ளை பண்ணி செக் பண்ண போறோம். AB is equal to A ஓட வேல்யூ B ஓட வேல்யூ. அப்ப AB 1 0 0 0 இங்க வந்து 0 0 0 2 இப்படி கொடுத்திருக்கேன். அப்ப மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, 1 into 0 0 0 into 0 இங்க 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 0 into 2 0. அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே ஜீரோங்கனால ஜீரோ ஆயிரும், செகண்ட் ரோ ஃபுல்லா ஜீரோங்கனால இதுவும் 0 பிளஸ் 0 ஆயிரும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 0 0 0. அப்ப ஏபி வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இது எல்லாமே ஜீரோவா இருந்தா அதனோட வேல்யூ என்னது, 0. அப்ப ஏபி வந்து 0 கிடைச்சிருக்கு. அடுத்தது பிஏ பாருங்க, பிஏ இஸ் ஈக்குவல் டு பி ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்தது ஏ ஓட வேல்யூ செகண்ட் எழுதணும். அப்ப பி ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட், ஏ ஓட வேல்யூ செகண்ட். அப்ப பி ஓட வேல்யூ பி வந்து 0 0 0 2, ஏ ஓட வேல்யூ 1 0 0 0. சோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ ஃபர்ஸ்ட் ரோ கூட ஃபர்ஸ்ட் காலம் பண்ணும்போது ரோ கூட தான் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ரோவுல ரெண்டுமே ஜீரோ இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வரும்போது 1 into இங்க 0 இருக்கு, 0 into 1 இங்க 0, மறுபடியும் இது கூட 0 பண்ணும்போது 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம் பண்ணும்போது எல்லாமே ஜீரோல இருக்கனால நமக்கு 0 தான் வரும். அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 1 0 2 into 0 0. அடுத்து செகண்ட் ரோ கூட செகண்ட் காலம் 0 into 0 0 2 into 0 0. சோ அதனோட வேல்யூ வந்து என்னன்னா 0 0 0 0. அப்ப BA ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 0 இருந்தா அதனோட வேல்யூ வந்து 0. அப்ப நம்ம இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா, AB ஓட வேல்யூ வந்து 0 கிடைச்சிருக்கு, B ஓட வேல்யூ 0 கிடைச்சிருக்கு. AB ஓட வேல்யூ 0, BA ஓட வேல்யூ, இந்த BA ஓட வேல்யூ 0. அப்ப AB வேல்யூ 0, BA வேல்யூ 0. ஆனா எது 0 இல்ல அப்படின்னா, A is not equal to 0, B is not equal to 0. பாருங்க இதுதான் செகண்ட் கண்டிஷன். சோ செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். AB 0 கிடைச்சிருக்கு, BAவும் 0 கிடைச்சிருக்கு. ஆனா செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்கக்கூடாது, A not equal to 0. சோ இது not equal to 0 தான். ஏன் அப்படின்னா இங்க ஒரு எலமெண்ட் இருக்கு, அதனால not equal to 0. இங்க B is not equal to 0 தான், ஏன்னா இங்க ஒரு எலமெண்ட் இருக்கு, அதனால not equal to 0. சோ செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இதுல ஒரே ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லிடுறேன் பாருங்க. சார் அது எப்படிங்க சார், AB is equal to 0 is equal to BA, A is not equal to 0, B is not equal to 0. எப்படிங்க சார் இது வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த கண்டிஷனுக்கு ஞாபகம் வச்சுங்க, இந்த டயகனல் எலமெண்ட் வந்து ஒரு டைம் வந்து இங்க நம்பர் கொடுங்க, செகண்ட் டைம் வந்து இங்க நம்பர் கொடுங்க. நான் பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஏவுக்கு வந்து இங்க நம்பர் கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து இங்க நம்பர் கொடுத்துருக்கேன். சோ இந்த பிளேஸ் ஞாபகம் வச்சுங்க, ஒரு டைம் இந்த பிளேஸ்ல ஒரு வேல்யூ கொடுங்க, ஒரு டைம் இந்த பிளேஸ்ல ஒரு வேல்யூ கொடுங்க.
அப்படி கொடுத்தீங்கன்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்க இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இங்க சப்போஸ் 4 கொடுங்க, இங்க சப்போஸ் 5 கொடுங்க, இங்க 4 கொடுத்து இங்க 5 கொடுத்தாலும் உங்களுக்கு நான் சொல்ற ஆன்சர் தான் வரும். சோ இதுதான் ஷார்ட்கட். இங்க ஒரு எலமெண்ட்டுக்கு ஏக்கு இங்க கொடுங்க, பிக்கு இங்க கொடுங்க வேல்யூ. அது எந்த நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நம்பர் தவிர மற்ற நம்பர் எல்லாமே என்ன ஆகணும், 0 போட்டுக்கணும். சோ அப்படி 0 போட்டீங்கன்னா நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும், நீங்க உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணி எந்த ஆன்சர் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா இதுதான் வரும். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். இப்ப third subdivision, A and B such that AB is equal to 0 and BA is not equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏவுக்கும் பிக்கும் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் ஏபியை மல்டிப்ளை பண்ணா 0 மேட்ரிக்ஸா வரணும். ஆனா பிஏவை மல்டிப்ளை பண்ணா 0 மேட்ரிக்ஸா வரக்கூடாது. சோ நம்ம ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ இப்ப கொடுக்க போறோம். இப்ப ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ வந்து நான் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே 1 0 0 0 கொடுத்துட்டேன். அடுத்தது இங்க வந்து 0 0, இங்க ஒரு எந்த நம்பர் வேணுமாலும் நீங்க கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன், இங்க ஒரு வேல்யூ இங்க ஒரு வேல்யூ கொடுத்திருந்தேன். இந்த டைம் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஒரு வேல்யூ இங்க ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன். சோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வர்ற ஆன்சர் ஏவையும் பி மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரணும், பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வரணும். பாருங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ 1 0 0 0, பியோட வேல்யூ 0 0 4 0. மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 0 0 0 into 4 0. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 0 into 0 0. அடுத்து இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 0 0 0 into 4 0. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 0 0 0 into 0 0. that is equal to என்ன ஒரு ஆன்சர் 0 0 0 0. அப்ப ஏபி யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்ல எல்லா எலிமெண்ட்டும் 0 இருந்தா அதனோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், 0 இருக்கும். therefore AB is equal to 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அடுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். BA ஃபர்ஸ்ட் B யோட வேல்யூ, அடுத்தது A வோட வேல்யூ. இங்க B யோட வேல்யூ 0 0 4 0, A வோட வேல்யூ 1 0 0 0. பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா 0 into 1 0 plus 0 into 0 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ கூட செகண்ட் காலம் 0 into 0 0 0 into 0 0. சோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரோ வாங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 into 1 4 plus 0 into 0 0. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 4 into 0 0 0 into 0 0. சோ இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா, இதனோட வேல்யூ 0 0 4 0 ன்னு வந்திருக்கு. அப்ப B யோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 0 0 4 0. சோ ஒரு எலிமெண்ட் வந்து நம்பரா வந்திருக்கு, மற்றது எல்லாமே 0. இது எல்லாமே 0 வந்தா தான் ஈக்குவல் டு 0 ன்னு எழுத முடியும். சோ இது என்னன்னு எழுதலாம்னா நாட் ஈக்குவல் டுன்னு எழுதலாம். not equal to 0 ன்னு எழுதலாம். therefore BA is not equal to 0. இப்போ என்ன சொல்லியிருக்கான், A and B கொடுங்க, AB 0 இருக்கும், BA is not equal to 0. ஸோ நம்மளுக்கு வந்து AB 0 வந்துருச்சு, BA not equal to 0 வந்துருச்சு. ஸோ சொன்ன கண்டிஷன்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, இந்த மாதிரி AB 0வும் BE not equal to 0 வரணும்னா இந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுங்க, செகண்ட் வந்து இந்த பிளேஸ்ல நம்பர் கொடுங்க. ஸோ இந்த பிளேஸ்ல நான் ஒரு நம்பர் கொடுத்துட்டேன், அடுத்து இந்த பிளேஸ்ல ஒரு நம்பர் கொடுக்கணும். இதை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டும் என்னவா இருக்கணும், 0 இருக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. நீங்க இதுல எந்த நம்பர் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த நம்பர் யூஸ் பண்ணியும் இதை நீங்க ப்ரூவ் பண்ணலாம். நீங்க ஓன் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கணும். தேங்க்யூ.